அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. விரிவான விவரங்கள். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 2000 கோடிக்கு மேல் மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் வழக்கு விவகாரத்தில் தேசிய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை தற்பொழுது சோதனை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. அந்த வகையில் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய வீடு, அதே போல அலுவலகம், அவரினுடைய நண்பர்களின் வீடு என ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் தற்பொழுது அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 5 பேர் வரை தற்பொழுது வரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை ரெய்டு நடந்து வருகிறது. ஏற்கனவே டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் டெல்லியில் வைத்து 3 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அதன் மூலம் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருந்தார். ராஜஸ்தானில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது திகார் சிறையில் அவர் வைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த விசாரணை என்பது இந்த விவகாரத்தில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கினுடைய கூட்டாளிகள் என மொத்தம் இந்த விவகாரத்தில் 5 பேர் வரை தற்பொழுது வரை கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைய தினம் ஜாஃபர் சாதிக்கிற்கு தொடர்புடைய இடங்கள், வீடு, அலுவலகம், ஹோட்டல் என இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே தேசிய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் ஏற்கனவே அவருக்கு தொடர்புடைய கூட்டாளிகளிடம் விசாரணை என்பது ஒரு புறம் நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது ஜாஃபர் சாதிக்கினுடைய வீட்டில் இடி ரெய்டானது நடந்து வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.